நம்முடைய வணக்கத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற கவிச்சுடர் ஐயா கவிதை பித்தன் அவர்களுடைய சிறப்புரைக்கு பிறகு உங்களுடைய வாழ்த்துறை இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பணிவான வேண்டுதலை வைத்து நாம் மிகுந்த அவளோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள் உயிரின் ஒளி தமிழ் என்னும் அழகான ஒரு தலைப்பின் கீழே சந்தத்தில் தம்முடைய சொல்லெடுத்து இந்த சொந்தங்களில் பகிர்வதற்காக வருகின்றிருக்கிறார். அவர்களை வரவேற்கும் முகத்தான் அழகான ஒரு கரவுளை எழுப்பி அன்பு பாராட்டி ஐயா கவிதை பித்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னை தமிழே, அறிவுலக விதை நெல்லே. அன்னை தமிழே, அறிவுலக விதை நெல்லே. முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே. அகரம்போல் சிறந்தவளே, அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம்போல் நிமிர்ந்தவளே. சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம்போல் வளர்ந்தவளே. நாகரிகம் பண்பாட்டில் ழகரம்போல் உயர்ந்தவளே. நான் வணங்கும் செந்தமிழே. அரசிருந்த செங்கோலே, அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச்சுரங்கை எமக்களித்த பொன்வயலே. பொருள் சிறந்த திருக்குறளை பூரித்து சுரப்பவளே. பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே. இருள் சிவந்து விடியல் வரை ஏங்கித் தவிப்பவளே. மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோராமல் கன்னி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே. மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோராமல் கன்னி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே. நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே. விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே. முட்ட விழுந்த செண்பகமே, மூடியில்லா தேன்குடமே. முட்டை விழுந்த செண்பகமே, மூடியில்லா தேன்குடமே, கட்டடியா சித்திரமே. கவிஞர் மன விரல்கள் உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் பொழிகின்ற தட்டெழுத்து எந்திரமே. நில தாய் தந்த சீதனமே, கிளிப்பாட்டு மொழிச்சிட்டே, கீரல் விழா இசைத்தட்டே. புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் களிப்பூட்டி சுவையேற்றி கவி நதியில் என்னை தினமும் குளிப்பாட்டி விடுபவளே. குழந்தை மன உடையவளே, குலைத்தெடுத்த சந்தனமே. குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே. அருங்கவிதை மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே. வண்ணமணி தாய் வயிற்றில் விழி பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே. வண்ணமணி தாய் வயிற்றில் விழி பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே. மொழி பாட்டியானாலும் மூப்படையா முத்தமிழே. அத்தைகை மாமன்கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகமேது. அத்தைகை மாமன்கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகம் ஏது. பித்திகை பூ அழகே, உன்னோடு பிணைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டென்றோ. இளமையினை குத்தகை எடுத்தவளே, இளமையினை குத்தகை எடுத்தவளே. பிறமொழி நீர் கூர்விழியை குத்த கை எடுக்கையிலும் குறுநகையை புளிந்தவளே. மத்தகை வந்துனக்கு மனத்துயரம் கொடுக்குமெனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுது தாக்குபடி.
உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழிநடையில் செழிக்கின்ற தமிழே. உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழிநடையில் செழிக்கின்ற தமிழே. நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாயானவளே. பணத்தை நினைத்ததில்லை, பகட்டை மதித்ததில்லை, அனைத்தாயே பிள்ளை என்று அதுபோதும் என் தாயே. நினைத்ததை நான் எழுதுகிறேன், நெஞ்சுயர்த்தி பாடுகிறேன், இனத்தமிழர் விடியலுக்கே எரிமலையாய் மாறுகிறேன். தீட்டும் சொல் அனல்பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல, பகைவன்தான் பொறுப்பென்பேன். ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொழிகின்றேன், வேடிக்கை பார் கொஞ்சம். ஊட்டு உணர்வுகளின் உள் ஒளியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொழிகின்றேன், வேடிக்கை பார் கொஞ்சம். அந்தி வரும், பொழுது வரும், அன்றாடம் இரவு வரும், பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்களெல்லாம் முந்தி வரும். ஆனால் நம் முற்றத்தில் இந்தி என்னும் மந்தி வரும் என சொன்னால் மடையர்களா நாம் எல்லாம். எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம், செருக்களத்தில் வெப்ப தீ மூச்சு விடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கிய ரவைகளைப் போல் துள்ளி வரும் தமிழே. என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே. வீடுதோறும் செந்தமிழர் விழிதோறும், ஒளிப்பார்வை வீச்சுக்கள் தோறும், தென்றல் வீசுதோறும், நாட்டு நட ஓசை தோறும், பச்சை வயல் வெளிதோறும், பூத்த முல்லை காடு தோறும், மனைப்பென்றில் ஊடுதோறும் உதிர்க்கின்ற கனச்சென சொற்கள் தோறும், கணந்தோறும் தினந்தோறும், கற்றவர் மனந்தோறும், கலைவல்ல நடனமாக மங்கை ஆடுதோறும் அணுகின்ற பாடல் சலங்கை தோறும், ஆம் என்ற அணுக்கள் தோறும் ஆரென துளும்பு தமிழ்க்கு ஊரென கிளம்புபவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் எழுதி வரும் ஏடுதோறும் எனதுயிர் பாவையே விளம்புகின்றேன். பாராண்ட தென்தமிழ் நீ ஆணை எனக்கெடு பகைவென்று கிளம்புகின்றேன். காய்ச்சலில் நான் படுத்தாலும், கயவரனை கெடுத்தாலும், கூச்சலிட்டு தடுத்தாலும், கொடுமை பல கொடுத்தாலும், பேச்சனுக்கு முற்று வரை பேர அழகு தமிழே. என் மூச்சருவி வற்று வரை முணுமுணுப்பேன் உன்னை அடி. உன் காலுக்கு சிலம்பிருக்க, கைகளுக்கு வளையிருக்க, நூலுக்கு நிகர் இடையில் நுண் மணிமே கலையிருக்க, பாலுக்கு உன் சுவை இருக்க பைந்தமிழே. என் எழுது கோலுக்குள்ளே இருக்க குறையேது. வணங்குகிறேன். இனிமையான இந்த மாலை பொழுதில் பல்துறை சார்ந்த அறிவுலகத்தில் இனிமேல் எந்த துறை முன்வந்தாலும் மயிலாடுதுறை தவிர மற்ற துறைகளை நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லத்தக்க வகையில் மிக நேர்த்தியான, ஒவ்வொரு நொடி பொழுதையும் பயனுள்ளதாக ஆக்குகிற உலக தாய்மொழி நாளை உணர்ச்சியோடு கொண்டாடுகிற பெருமைக்குரிய அருமையான விழா. இந்த விழாவின் வெற்றிக்கு அனைத்துமாக இருக்கிற மயிலாடுதுறை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் அண்ணன் பவுல்ராஜ் அவர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். எத்தனை மணிக்கு விழா மண்டபத்திற்கு வர வேண்டும் என்று நான் கேட்டேன். என்னிடத்திலே ஒப்புதல் பெறுவதற்காக பேசிய போதும், தாய்மொழி காவலர் விருது வழங்குகிற மகிழ்வான செய்தியை எனக்கு அறிவித்த போதும் நான் அப்படி கேட்டேன். 5 மணிக்கு என்று அழைப்பதிலே போட்டிருக்கிறோம், நீங்கள் 4:30 மணிக்கு வந்தால் போதும் என்றார்கள். நான் கொஞ்சம் தாமதமாக செல்கிறோம் என்று 4:45 இங்கே வந்துவிட்டேன். 4:45 மணிக்கெல்லாம். 48 ஆண்டுகளாக இலக்கிய தளத்திலும் அரசியல் களத்திலும் பணியாற்றுகிற நான், மயிலாடுதுறை தமிழ்ச் சங்கம் நடத்துகிற உலக தாய்மொழி நாள் விழாவிலே பங்கேற்க வந்தபோது ஒரு வியப்பை கண்டு திகைத்து போனேன். அது என்னவென்றால், இந்த மண்டபத்தினுடைய காவலர் கூட வெளியில் இல்லை. தமிழ்ச் சங்கத்திலே பொறுப்பாளராக இடம்பெற்றிருக்கிற பிற தோழர்கள் முகத்தை நான் காணவில்லை. கண்டிருந்தாலும் எனக்கு அறிமுகம் இல்லாததால் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால்
4:45 மணிக்கே ஒருவர் நின்று கை கொடுத்து வரவேற்றார். அவர்தான் தமிழ்ச்சங்க தலைவர் அண்ணன் பவுல்ராஜ் அவர்கள். அந்த நொடி பொழுதில் இருந்து இப்பொழுது மேடையிலே எங்களுக்கு விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்திய அந்த ஒவ்வொரு வாய்ப்பிலும் அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய அத்தனை வெற்றியின் பகுதியிலும் அவர் தன் உயிரை வைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏதோ தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள், நம்மால் இயன்ற பொருளாதார வாய்ப்பை இந்த தமிழ்ச்சங்க விழா வெற்றிக்கு வழங்கினால் போதும் என்று இருந்து விடாமல், மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்களெல்லாம் அதை கவனித்திருப்பார்கள். பேச வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் நான் குறிப்பிடுகிறேன். அவர் இங்கே நன்றி உரையாற்றினார். நம்முடைய மேடையில் இருக்கிற வணக்கத்திற்குரிய ஐயா சிவசங்கரனில் தொடங்கி அத்தனை அறிஞர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் சொல்லி விருது பெறுகிற எங்களையெல்லாம் மெய்சிலிருக்க பாராட்டி, விழிகள் ராஜகுமாரையும் பேசி விருதுகள் பெறுகிற எங்களுக்கு பாராட்டுரை வழங்கிய சகோதரிகளையெல்லாம் வாழ்த்தி, இப்படியே எல்லோருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்று பார்த்தால், எதிரே அமர்ந்திருக்கிற ஒலிபெருக்கையாளருக்கும் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்ல வேண்டுமையானால், ஜெகஜோதியாக மண்டபத்தை மாற்றி காட்டுகிற என் நண்பர் என்று சொன்னார். இப்படி அனைவர் பெயரையும் சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து யாருக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ அந்த நன்றிக்கு உரியரான அண்ணன் பவுல்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் அவர் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார். சீகன் பால்கு என்கிற ஜெர்மானிய மொழிநூல் அறிஞரை பலர் அறிந்திருப்பீர்கள். பக்கத்தில் இருக்கிற தரங்கம்பாடியிலே தங்கித்தான் மொழி ஆய்வை நடத்தினார். உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் என்பதை நிறுவி காட்டினார். 12 ஆண்டுகள் அங்கே தங்கி இருந்து ஆய்வு நடத்திய அந்த அருள் தந்தை சீகன் பால்கு அவர்களுக்கு இங்கிலாந்து அரண்மனையிலே ஒரு பாராட்டு விழா இங்கிலாந்து அரசர் நடத்துகிறார். அரண்மனையிலே பெருங்கூட்டம், அறிஞர் பெருமக்கள் நிறைந்த பெருந்திரள். அங்கெல்லாம் அரண்மனையிலே ஒருவரை பாராட்ட வேண்டுமென்றால் அங்கே இருக்கிற தலைமை பாதிரியார் தான் பாராட்டு பத்திரத்தை வாசித்தளிக்க வேண்டும். அப்படி பணிக்கப்பட்ட அருட்தந்தை ஒருவர் சீகன் பால்கு அவர்களுடைய பெருமையை சொல்லி பாராட்ட வந்தவர் ஒலிபெருக்கை பிடித்து கொண்டு சொன்னார், பெருமைக்குரிய அரசர் அவர்களே, சீகன் பால்கு அவர்களுடைய ஆற்றலையும் அறிவையும் உலகம் அறியும். இன்றைக்கு நம்முடைய அரண்மனையிலே அவரை பாராட்டி வாழ்த்து பத்திரம் வாசிக்க சொல்லியிருக்கிறீர்கள். நான் இரவெல்லாம் எண்ணி பார்த்தேன். ஒரு மாபெரும் மொழி நூல் அறிஞருக்கு, அருட்தந்தைக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு விழா நடத்தி அரசரும் அரசியாரும் நம்மை வாழ்த்து பத்திரம் வாசிக்க சொல்லுகிறார்கள். அப்படியானால் உலகத்திலேயே ஒரு சிறந்த மொழியை கொண்டுதான் இந்த வாழ்த்து பத்திரத்தை தயாரிக்க வேண்டும் என்று எண்ணினேன். என் உணர்வுக்கு பட்டது லத்தீன் மொழிதான் ஒருவரை வாழ்த்துவதற்கு மிகச்சிறந்த தகுதியுள்ள மொழி என்று எண்ணி நான் லத்தீன் மொழியிலே இந்த வாழ்த்து பத்திரத்தை வாசித்து முடிக்கிறேன் என்று வாசித்து முடித்தார். இப்போது சீகன் பால்கு, அருட்தந்தை சீகன் பால்கு அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர் ஆண்டோர் நிறைந்த அந்த அரண்மனை அவையிலே குறிப்பிட்டார், மிக அழுத்தமாக குறிப்பிட்டார், எனக்கு வாழ்த்து பத்திரம் வாசித்தளித்த தலைமை பாதிரியார் உலகத்திலேயே வாழ்த்துவதற்கு தகுதியான மொழி அது லத்தீன் மொழி என்று அந்த மொழியிலே எனக்கு வாழ்த்துக்களை எழுதி இங்கே நிரல்பட படித்து என் நெஞ்சுக்கு இனிமை ஊட்டினார். இப்பொழுது நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் எண்ணி பார்த்தேன், ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால் அதற்கு தகுதியான மொழி என்ன மொழி என்று நான் சிந்தித்து பார்த்தேன். என் எண்ணத்திற்கும் நினைவுக்கும் தகுதியான மொழி, நன்றி சொல்ல உலகத்தில் ஒரே மொழி, அது தமிழ் மொழி என்று உணர்ந்தேன்.
எனவே இந்த அவையில் நான் தமிழில்தான் நன்றி சொல்வேன் என்று சீகன் பால்கு இங்கிலாந்து அரண்மனையில் தமிழில் நன்றி சொன்னார். உலக தாய்மொழி நாளில் தமிழ் படித்த எங்களுக்கு, தமிழால் வளர்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு, தமிழை முழங்கிக் கொண்டிருக்கிற எங்களுக்கு, தமிழை உயிரென்று கருதுகிற எங்களுக்கு, தமிழை காப்பாற்ற களத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியை வழங்க இந்த உலக தாய்மொழி நாளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் சங்கத்தின் தலைவர் அண்ணன் பவுல்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொன்ன போது எனக்கு இங்கிலாந்து அரண்மனை தான் நினைவுக்கு வந்தது. அவருக்கு தெரிந்திருக்கிறது சீகன் பால்கோவை போலவே நன்றி சொன்னால்தான் இந்த விழா சிறப்படையும் முழுமையடையும் என்று. எப்படிப்பட்ட விழா! நெறி ஆழ்கை செய்கிற அன்பு உடன்பிறப்பு, அவரை பற்றி விசாரித்தேன். உடனே சொன்னார்கள், அவர் விழிகள் ராஜகுமார் என்று சொன்னவுடன் அவர் என்னிடத்திலே வருவதற்கு முன்னால் பக்கத்திலே அமர்ந்திருந்த ஐயா, வணக்கத்திற்குரிய ஐயா சிவச்சந்திரன் சொன்னார், அவர் என்னுடைய மாணவர். இதுதான் ஒரு ஆசிரியருக்கு மாணவனுக்குமான உறவு. பெரியவர்களே, என்னுடைய ஆசிரியர் ஒருவர் புலவர் கரு செல்லமுத்தி என்று ஒரு கவியரங்கத்திலே அவர் சொன்னார், என்னை பார்த்து, எனக்கு உன்னை போல் மாணவர்கள் கிடைக்க வேண்டும், நான் ஊருக்குள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பாடினார். விழிகள் ராஜகுமார் என்று சொன்ன உடனேயே அவர் யாரென்றெல்லாம் நீங்கள் விசாரிக்க தேவையில்லை, அவர் என்னுடைய மாணவர் என்று அவர் சொன்னபோது எப்படிப்பட்ட அவையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கே நம்முடைய அண்ணன் இலியாஸ் சிங்கப்பூரிலே போய் தொழில் நிமித்தம் அங்கே இருந்து தமிழை வளர்ப்பவர். பல பேர் தமிழையே தொழிலாக்கி கொண்டு தங்களை உயர்த்தி கொள்வார்கள். ஆனால் அவர் வணிகம் செய்து தமிழை வளர்ப்பவராக இருக்கிற காரணத்தால் தான் மயிலாடுதுறை தமிழ்ச் சங்கம் அவருக்கு இங்கே விருது வழங்கி இருக்கிறது. அவர் சொன்னார், இந்த விருது வழங்குகிற விழாவே ஒரு சமய நல்லிணக்க விழாவாக இருக்கிறது. பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களையெல்லாம் ஒருங்காக இங்கே அமர வைத்து நம்முடைய தமிழ்ச் சங்கம் தனித்தன்மையோடு இந்த விழாவை நடத்துகிறது என்று. மறை உணர்த்தும் நெறி அனைத்தும் மறந்துவிட்ட உள்ளத்தில் மதம் பிடித்த மனிதகுலம் நித்தம் இரத்த வெள்ளத்தில் இறைவன் படம் 100 வகை அவரவர்தம் இல்லத்தில் இணையில்லாத மனித நேயம் எழமுடியா பள்ளத்தில் அதோ அந்த கோவில் புறா பள்ளிவாசல் மாடத்தில் அக்பர் அலி வளர்த்த கிளி அம்மன் கோவில் கூடத்தில் இதோ அந்த பறவையெல்லாம் தேவாலய பீடத்தில் ஏ மனிதா சாதி மத பூசல் ஏன் உன் தேசத்தில் என்று எழுதினேன். அதற்கு விடை காணுகிற மன்றமாக தமிழின் குடையில் அனைவரையும் அமர வைத்து அண்ணன் பவுல்ராஜ் அவர்களும் மயிலாடுதுறை தமிழ் சங்கமும் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 8:30 மணிக்கே நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை வழங்கி எனக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், எளிமைக்கு இலக்கணமாக திகழ்கிற சட்டமன்ற உறுப்பினர், என்னைத்தான் என்னுடைய தொகுதியிலும் என்னுடைய மாவட்டத்திலும் ரொம்ப எளிமையானவன் என்பார்கள். நானே வியந்து பார்க்கிற எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நான் விருது வாங்கிவிட்டேன் போய் அமர்கிறேன் என்று சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார். நீங்கள் வந்து நில்லுங்கண்ணே, நீங்கள் வந்து நில்லுங்கண்ணே. அரசியலில் அதைத்தான் யாருமே பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து நிற்கிறத விரும்ப மாட்டாங்க. தலைவர் கலைஞர்கிட்ட நான் ரொம்ப நெருக்கமாக இருப்பேன். அவருக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் அவரை பார்க்க யாராவது விரும்பினாங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் சொல்கிறேன், நீங்கள் யாராவது தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உள்ளே கூட்டி போவேன். ஏன்னா நான் என்னையை தான் உள்ளே விடுவாங்க. அதனால் அவரை உள்ளே கூட்டி போய் பார்த்தா தலைவர் அறையினுடைய வாசல் போன பிறகு திரும்பி பார்ப்பேன். நான் கூட்டி போனப்ப என்னை கூட்டி போனார் பாருங்க, அவர் எங்கேன்னு தெரினா அவர் உள்ளே போயிருப்பார் எனக்கு முன்னால். அவர் போய் என்னை அறிமுகப்படுத்துகிற மாதிரி. அப்படி இருக்கிற அரசியலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தர் வந்து நில்லுகிறேன்னு எங்களையே முன்னிலைப்படுத்துகிறார். இப்படித்தான் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்த காரணத்தால் தான் தலைவர் கலைஞர் எனக்கு 3 முறை சட்டமன்றத்திலே போட்டியிடுகிற வாய்ப்பை கலைஞர் கொடுத்தார். 3 முறையும் இந்த மயிலாடுதுறை மண்ணில், அவருக்கு நெருக்கமான இந்த மண்ணில், சோழ மண்டலத்திலே தமிழ் இன உணர்ச்சியின் முற்றமாக திகழ்கிற மயிலாடுதுறையில் சொல்கிறேன்,
3 தடவையுமே நான் சட்டமன்ற உறுப்புக்கு போட்டிக்கிட்டப்போ 10 பைசா நான் செலவு செய்யவே இல்லை. கலைஞர் தான் செஞ்சார். தமிழ் உயிரின் ஒலி என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே, எனக்கு பேச சொல்லி அந்த தமிழ் தான் என்னை கலைஞரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தது. 40 ஆண்டு காலம் தலைவர் கலைஞருடைய மடியை விட்டு இறங்காத செல்ல பிள்ளையாக அவருடைய இறுதி மூச்சு அடங்குகிற வரை அவருடனேயே அரசியல் இலக்கிய பயணம் செய்த கவிதை பித்தனைத்தான் இந்த தமிழ் சங்கத்திலே தாய்மொழி காவலர் விருது கொடுத்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் எலியாஸ் கலைஞரை பற்றி குறிப்பிடுகிற போதெல்லாம் என்னுடைய எண்ணங்கள், நினைவலைகள் தமிழுக்கும் எனக்கும் கலைஞருக்குமான தொடர்புகளோடு பின்னி பிணைந்து அந்த நினைவோட்டங்கள் சுழன்று கொண்டே இருந்தன. அவர் தலைமையிலே பல கவியரங்கங்கள், சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் ஒரு கவியரங்கம், எனக்கு முன்னாலே வருகிற கவிஞர்கள் எல்லாம் என்ன பாடுகிறார்கள், அந்த பாடல் வரிகளுக்கு எதிரே இருப்பவர்கள் எந்த வரிகளுக்கு கைதட்டுகிறார்கள் என்றால் கலைஞருடைய தலைவழுக்கையை பற்றியே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போது ஒரு 35-40 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்கிற தலைவழுக்கை அல்ல, அந்த தலைவழுக்கை ஒரு 60-70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திருப்பீர்கள். தலையை சுற்றிலும் அந்த சுருள் முடி அழகாக படர்ந்திருக்க, பின்புறத்திலே நிலாவை போல வட்டமாக இருக்கிற அந்த தலை வழுக்கை, ஒரு தலைவனுக்கு வழுக்கை கூட அழகாக இருந்து அதே பாடுபொருளாக இருந்தால் அது இருக்கும் என்று யாராவது சொல்வார்களே, அது கலைஞருக்கு மட்டும்தான். அதை சொல்லி சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனைக்கு ஏற்றவாறு ஒரு கவிஞர் பாடினார் தலைவழுக்கையை, தலைவா இது பதக்க மடல் பந்தாட்ட திடல் என்றார். கைதட்டினார்கள் அரங்கத்திலே. அடுத்தவர் வந்தவர் மிக அழகாக சொன்னார், இந்த நேர் வகுடு பின்னாலே இருக்கிற தலை வழுக்கையிலே போய் சேருகிற அந்த காட்சியை பார்த்து சொன்னார், வகுடு நடு வகுடு போய் பின்னாலே இருக்கிற வட்டமான வழுக்கையிலே போய் சேருகிறதா. அது எப்படி இருக்கிறதா, நேராக ஆறு ஓடி நெடுங்கடலில் கலப்பது போல் சீரான தலைவழுக்கை என்றார். இந்த கவியரங்கம் நடக்கிற போது அப்போதான் நான் தலைவர் கலைஞர்கிட்ட அறிமுகமாகி முதல் படிக்கட்டில் எடுத்து வைக்கிற காலம். அதனால் நான் முன் வரிசையில் அமரவில்லை, கலைஞருக்கு நேரு பின்னால் அமர்ந்திருந்தேன். அவர்களை விட வழுக்கையை பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு எனக்கு தான் அதிகம். அதை விட எனக்கு என்ன போட்டி உணர்ச்சின்னா, நாளைக்கு காலையில் வருகிற அத்தனை நாளேடுகளிலும் இந்த வழுக்கையை பற்றி எழுதுகிற போதெல்லாம் கவிதை பித்தன் பெயர் தான் வரணும். பதக்கமடல் பந்தாட்ட திடல் இந்த ஆறு கடல்லாம் வரக்கூடாது. நாமும் வழுக்கையை பற்றி ஏதாவது சொல்வோமா என்று எண்ணிக்கொண்டு நான் சொன்னேன். கலைஞரை பார்த்து இப்படி குறிப்பிட்டேன், நிலை வழிக்கு போகாத தலைவனே, நீ நேர்மைக்கு சிறகடிக்கு மானம் பாடி, தலை வழுக்கை அல்ல இது தினமும் வந்து தமிழெண்ணை முகம் பார்க்கும் நிலை கண்ணாடி என்று குறிப்பிட்டேன். உங்களைப் போலவே அரங்கம் அதிர்ந்தது, கைத்தட்டல் ஓசை நிற்க நெடுநேரமானது. எனக்கு தலை கனத்து விட்டது. ஒரு 20 வயது. சரி, இன்றைக்கு கலைஞர் பிறந்த விழா கவியரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் நாம் தான் முதல் இடம், முதன்மை இடம் என்கிற அந்த கர்வமும் செருக்கும் கைகோத்து கொண்டு என்னை மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைக்க செய்த நேரத்தில் திடீரென்று கலைஞர் எழுந்தார். கையிலே தாள் இல்லை, எழுது கோலெல்லாம் இல்லை. உடனே அவர் சொன்னார், அவர் வழுக்கையை பற்றி நான் கவிதை பாடி கைதட்டல் ஓசையெல்லாம் குறைவதற்கு முன்னாலேயே ஒலிபெருக்கி பிடித்தார். வண்ணக் கவிஞன் கவிதை பித்தன் வழுக்கையை படம் பிடித்தான் இப்படி தொடங்கினார். நான் அப்பயே முடிப்பெண்ண ஏதோ மாட்டிக்கிட்டோம். வண்ணக் கவிஞன் கவிதை பித்தன் பிடித்தான், என் மனதில் இடம் பிடித்தான். அன்பு தம்பி கவிதை பித்தா அங்கென்ன வாழ்கிறது, உனக்கு வழுக்கை ஏன் வந்தது. நான் அவருடைய பின் வழுக்கையை சொன்னேன், அவர் என்னுடைய முன் வழுக்கையை சொல்றாரு. வண்ணக் கவிஞன் கவிதை பித்தன் வழுக்கையை படம் பிடித்தான், என் மனதில் இடம் பிடித்தான். அன்பு தம்பி கவிதை பித்தா அங்கென்ன வாழ்கிறது, உனக்கு வழுக்கை ஏன் வந்தது. இத்தோடு நிறுத்தியிருந்தா கலைஞர் இல்லை. அவர் எப்பொழுதுமே வயதானவர் என்று சொல்வதை ஒப்புக்கொள்ளவே மாட்டார்.
அடுத்த வரி தான் அதற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சொன்னார், எண்ணத்தால் நான் இளமையோடு உள்ளேன், இளநீர் வழுக்கை இது. இளநீருக்கு பாருங்க, இளநீர் தென்னங்குலை, அதில் இருக்கிற வழுக்கையா, இது முதுமையால் வந்த வழுக்கை இல்லையா? எப்படி சொல்றாரு பாருங்க பதில். அந்த இடத்திலேயே குறிப்பெடுக்காமல், எழுதுகோலை வைத்து தாளை வைத்து எழுதி கொண்டு பதில் சொல்லாமல், வண்ணக்கவியின் கவிதை பித்தன் வழுக்கையை படம் பிடித்தான், என் மனதில் இடம் பிடித்தான், அன்பு தம்பி கவிதை பித்தா அங்கென்ன வாழ்கிறது, உனக்கு வழுக்கை ஏன் வந்தது, எண்ணத்தால் நான் இளமையோடு உள்ளேன், இளநீர் வழுக்கை இது, ஏறட்டும் உனக்கும் அதுன்னாரு. கிட்டத்தட்ட எனக்கு அப்படி ஏறிடுச்சு. இப்போ அப்படிப்பட்ட தலைவர். 89ஆம் ஆண்டே நான் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தார் அவர். அப்போது எனக்கு 29 வயது. திமுகவில் சீட்டு கொடுத்த உடனே எவ்வளோ செலவு பண்ணுவீன்னு கேட்பாங்க. சீட்டு கேட்கும் போதே கேட்பாங்க. எனக்கு அறிவிச்சிட்டாரு. அறிவித்த பிறகு மணப்பாறையில் 3 தொகுதியை, மருங்காபுரி, குளத்தூர், குளித்தலை என்று 3 தொகுதிகளுடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்தி விட்டு அவரை திருச்சி தொடர் வண்டியில் அனுப்புவதற்காக போய் நின்னோம். உள்ள தலைவர் கலைஞரும் அம்மா தயாளமாக இருந்தாங்க, அன்பிலார் அண்ணன் நேரெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த கேள்வி வந்துடும் அவர்கிட்ட தெரிஞ்சு ஓடலான்னு பார்த்தேன். எங்கே ஓட நில்லுனாரு. நான் நினச்ச மாதிரியே கேட்டுட்டார். இந்த கேள்வி தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் தெரியும், அவங்க கட்சியிலையும் கேட்பாங்க. என்ன கேட்டார்னா, எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்டார். உண்மையிலேயே என்ன நிலைமைன்னா, நான் சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ணுகிற அளவுக்கெல்லாம் வாழ்நிலை சூழ்நிலையை அமைத்து கொள்ளாதவன். தலைவர் கொடுத்தாரு நின்னேன், கேட்டேன், கொடுத்தாரு நின்னேன், அவ்வளோதான். எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்டார். இங்கே தமிழ் அறிஞர் பெருமக்கள் நிறைய இருக்கீங்க, மேடையில் இருக்கீங்க, எதிரையும் அமர்ந்திருக்கீங்க. நான் சொல்கிற பதிலாக கவனிங்க. நான் சொன்னேன், எனக்கு செலவு பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்கிறது அவர்கிட்ட. அதனால் சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறையான்னு. என்ன சொன்னேன்? முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறையான்னு. இது என்னங்க தப்பு? என்னால் செலவு பண்ண முடியாது என்பதை எதிர்மறையாக சொல்லாமல் நேர்மறையாக சொன்னேன். எவ்வளோ செலவு பண்ணுவேன்? ஐயா முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறையான்னு. உடனே அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அப்படி எவ்வளோ ஏன் முடிஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்டார். நான் எது இல்லைன்னு நினச்சிட்டு சொல்கிறேனோ அது இருக்கிறதா கேட்குறாரு. அப்படி எவ்வளோ முடிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மகத்தான தலைவர் அவர். அரசியல் கண்ணாடியெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஒரு ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு, 3 மிகப்பெரிய விருதுகள். சீட்டு கொடுக்காத ஆண்டெல்லாம் எனக்கு விருது கொடுத்துருவார். முதலமைச்சராக அவர் இருக்கிற பொழுது முன் அனுமதி பெறாமல் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. எனக்கு முன் அனுமதியே கிடையாது. அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அப்படி தேதி கேட்குறதோ நேரம் கேட்குறதோ கிடையாது. எந்த நேரம் போனாலும் கோபாலபுரத்து வீட்டு கதவும் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது தலைமைச் செயலகத்து கதவும் திறந்தே இருந்தது என்று சொல்கிற அளவுக்கு இந்த தமிழின் ஒலிதான் அவரோடு என்னை சேர்த்தது என்கிற மகிழ்ச்சியை என் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க நம்முடைய மயிலாடுதுறை தமிழ் சங்கத்திலே சொல்வதிலே நான் பேரு வகை அடைகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட உணர்ச்சியை இங்கே பார்க்குறேன். ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்கி வளர்க்கவும், அந்த தமிழ் சங்கம் செம்மையாக செழுமையாக அந்த வெற்றியினுடைய முழுமை நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துகிறார். தனி கட்டடம் வேணும்னா அதுக்கு இங்கேயே பணத்தை வசூலித்து வரப்பட்டிருக்கு. வந்திருக்கிற நீங்கள்லாம் பணம் போட்டு போங்கன்னு உங்களுக்கே உத்தரவு ஆணை போடுவார் போட்டிருக்கு. அவ்வளவு ஒரு தமிழ் உணர்ச்சி உள்ள ஒருவர். தமிழ் மீது கொண்ட அந்த பற்று, அதனால தான் என்னை அழைத்து தமிழ் உயிரின் ஒலி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தமிழ் உணர்ச்சி தான் இங்கே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணவனார் பாரதி. தமிழை போல இனிமையானது எதுவும் இல்லை என்றார் பாரதி. நான் கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது முட்டை விழுந்த செண்பகமே மூடியில்லா தென்குடமே என்றேன். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தம் பாடுவார். கோட்டு புலிக்குளம் வாழ குகையுண்டு குருவிக்கு கூடு மரத்தில் உண்டு, காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு, கஞ்சல் எளியக்கோர் குழியும் உண்டு, கோட்டை அமைத்தொரு கொடியோடு வாழ்ந்தவன் குலத்து கொருபுகள் இங்கில்லையோ, நாட்டை அமைப்பாய் தமிழ் மகனே புவி நடுங்க புயல் போல் நடைகொள்ளடா, பாண்டிய மன்னவன் சோழன் பனிவரை பாய்ந்து கலக்கிய சேரமகன் ஈண்டு உழைத்த குலத்தில் எழுந்தன ஏடா தமிழா எடடா படை கூண்டு கிளிநிலை எத்தனை நாள் வரை கூப்பிடு கூப்பிடு வீரர்களை ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை என்பார் காசி ஆனந்தன். காசி ஆனந்தன் சொல்றாரு, அமுழ்தே
நீ இல்லை என்றால் அனைத்தும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று எழுதுகிறார். தமிழை சொன்னாலே இனிக்குமா? இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன் என்றான் தமிழ் புலவன். வானுலகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிற அமுதம் இருக்கிறதே, அந்த அமுதத்தையே விருந்தாக வைத்தால் கூட என் தமிழுக்கு முன்னால் அது ஈடாகாது, அது வேண்டேன் என்று என் தமிழைத்தான் அருந்துவேன் என்று சொன்னான் தமிழ் புலவன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகருளானே என்றார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். ஆனால் நம்முடைய புலவன் சொல்கிறான், வான அமுதம் என்றாலும் வேண்டேன். எமை நத்து வாய் என எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடேன், தமிழரின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்றார் புரட்சி கவிஞர். அவர்தான் எழுதினார், தணல் நிகர் மாம்பழத்தில் தமிழ்நிகர் சுவையை கண்டேன் என்று எழுதிய புரட்சி கவிஞர் எழுதினார். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று எழுதிய புரட்சி கவிஞர் எழுதினார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எழுதினார். புரட்சி கவிஞர் தான் தமிழ்நாட்டில் தாய்மொழியாம் தமிழை உயிர் என்று சொன்னவர். உயிருக்கு நிகரான தமிழுக்கு, புரட்சி கவிஞருக்கு நிகராக கவிதைகள் எழுதிய கவிஞன் தமிழ் குரு நல்லுலகத்தில் எவரும் கிடையாது. அவரும் தமிழ் இனிக்கும் என்று சொல்கிறார். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கடையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நழுகிய குளிர் இள நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றார். பால் போல இளநீர் போல மலர் தேன் போல இனிக்கும், ஆனால் அந்த தமிழ் இனிக்கும் என்பது முகாண்மையான செய்தி அல்ல. அந்த தமிழை என் உயிர் என்பேன் என்று சொன்னாரே, அதுதான் தமிழின் தனித்தன்மை. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைதாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்றார். தமிழுக்கு நலம் என்றால் எனக்கு நலம். உண்டமிழ்த்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் என்று பாடியவர் அல்லவா. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று சொன்ன புரட்சி கவிஞர் வெங்குருதி தரிற்கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சு என்றார். தமிழே நீ என்ன ஆவி என்று குறிப்பிடுவார். உடல் இயக்கும் நல் உயிரே என்று குறிப்பிடுவார். இனிதாகிய தமிழே எனது உயிரே என்பார். தமிழை உயிர் 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 என்று அந்த உயிர் ஒலியின் மாண்பினை உலகுக்கு சொன்னவர் புரட்சி கவிஞர். கரும்பு தந்த தீஞ்சாரே கணிதந்த நறுஞ்சுலையே கவின்சை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே அணிதந்த செந்தமிழே அன்பே கட்டி இரும்பு தந்த நெஞ்சுடையார் துறைதோறும் நின் எழிலை ஈடழித்து வரும் புதுமை நினைக்கையிலே நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாயு பதைக்கும் என்று மார்பிலே அடித்து கொண்டவர் புரட்சி கவிஞர். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவனார் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி நூலைப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி, பொய்யிலே கார்படி புரட்டிலே முக்கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூற்களை ஒப்புவதெப்படி நூலைப்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி என்றார். நண்பர்களே, பெரியோர்களே, ஆன்றோர் பெருமக்களே,
அவையிலே திரண்டு இருக்கிற தமிழ் ஆர்வலர்களே, படி படி என்று எல்லாவற்றையும் படிக்க சொன்ன புரட்சி கவிஞர், அது என்ன சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்று முடிக்க வேண்டியதுதானே. அடுத்த வரியிலே சேதி அப்படி தெரிந்து படி என்கிறார். ஏன் தெரிந்து படிக்க வேண்டும்? தீமை வந்துடுமே மறுபடி என்கிறார். ஒன்றே குலம் என்று திருமூலர் எழுதி என்ன பயன்? பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் எழுத வேண்டியதாயிற்று. ஐயா வேணுகோபால் சர்மா அவர்களுடைய தூரிகை வண்ணத்திலே காட்சி அளிக்கிறார் ஐயன் திருவள்ளுவர். ஒன்றே முக்காலடியை வரைந்து வைத்தான், உலகே தன் காலடியை வணங்க வைத்தான். அத்தகைய திருவள்ளுவர் திருக்குறளை படி என்றார். ஒன்றே குலம் என்று திருமூலர் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவர் சொன்னார். என்ன ஆனது? சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று ஔவையார் சொல்ல நேர்ந்தது. அதற்கு பிறகு கவிஞர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவுரை சொல்ல வாய்ப்பு இல்லாமல் போனதா? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பெரியவர்களுக்கு சொல்லி பயனில்லை என்று குழந்தைகளை பார்த்து மகாகவி பாரதியார் பாடினார். அதற்கு பிறகு என்ன ஆனது? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்றார். பாட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை, பாட்டுக்கோட்டையான பட்டுக்கோட்டை என்ன பாடினார்? உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலந்தான் உயர்வும் தாழ்வும் வளர்க்குது என்று பாடினார். என்ன ஆனது? கவிஞர் பெருமக்கள் அந்த கருத்தை மையமாக வைத்து எழுதுகிற வாய்ப்பு இல்லாமல் போகிற நிலையை இந்த தமிழ் சமூகம் கொடுத்ததா? நானே சட்டமன்றத்தில் கன்னி பேச்சிலே முதல்வர் கலைஞரை வைத்துக் கொண்டு பாடினேன். குணத்துக்கு முன்னாலும் ஜாதி, கட்சி கொள்கைக்கு முன்னாலும் ஜாதி, செய்யும் மனத்துக்கு முன்னாலும் ஜாதி, ஓதும் மந்திரத்துக்குள்ளேயும் ஜாதி, வாங்கும் பணத்துக்கு முன்னாலும் ஜாதி, காதல் பார்வைக்கு முன்னாலும் ஜாதி, செத்த பிணத்தைத்தான் விட்டதுவா ஜாதி, அங்கும் பிரிவுக்கு தக்கபடி சுடுகாடு உண்டு என்று குறிப்பிட்டேன். அன்றைக்கு அவையிலே இருந்த தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் அனைவரும் பாராட்டினார்கள். அதைத்தான் எலியாஸ் இங்கே அழகாக குறிப்பிட்டார். அண்ணன் பவுல்ராஜ் இந்த விழாவை வெறும் தமிழை பாராட்டுகிற விழாவாக மட்டுமல்ல, நம்முடைய தாய்மொழி நாளை, உலக தாய்மொழி நாளை கொண்டாடுகிற போது நாம் எல்லாம் நமக்குள் ஒரு சூளுரை மேற்கொள்ள வேண்டும். இந்த தமிழன் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று உலகத்துக்கு அறிவித்தவன். இந்த தமிழன் தான் யாரோடும் பகை கொள்ளலும் என்கிற பகை உணர்ச்சி இல்லாத ஒரு சமாதான கோட்பாட்டை இந்த வையத்துக்கு வழங்கியவன். இந்த தமிழன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற மகத்தான வரிகளை, எவரும் எண்ணி பார்க்காத வரிகளை, உலகத்தில் இருக்கிற அனைவரும் என் உறவினர்கள், அத்தனை ஊரும் என்னுடைய ஊர் என்று செம்மாப்போடு நிமிர்ந்து சொல்லக்கூடிய வரிகளை வழங்கியவன் யார்? தமிழன். வழங்கிய மொழி தமிழ் மொழி. வள்ளுவனை பற்றி பாரதி குறிப்பிடுவார், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. அது என்ன வான்புகள்? கம்பனை கொடுத்து கவிதை எழுத வைத்ததால் இந்த தமிழ்நாட்டுக்கு வான்புகள் கிடைக்கவில்லையா? சிலம்பை எழுதிய இளங்கோ அடிகளால் இந்த தமிழ்நாட்டுக்கு வான்புகள் கிடைக்கவில்லையா? பாரதி என்ன அறியாமலா சொல்லி இருப்பார்? மிக நுட்பமாக சொன்னார். இளங்கோ அடிகளோ, கம்பனோ, இன்னும் பிற புலவர்களோ, இவர்களெல்லாம் தமிழர்களுக்காக எழுதியவர்கள். எனவே இவர்கள் புகழ் தமிழ்நாட்டுக்குரியது. ஆனால் வள்ளுவன் உலகத்துக்காக எழுதியவன். இன்ன மொழி, இன்ன இனம், இந்த நிலம், இந்த நாடு என்று சுட்டி காட்டாமல் உலகத்திற்கே வாழ்க்கை நெறியை உலக பொதுமறையாக வழங்கிய காரணத்தால் இந்த உலகத்துக்கே வள்ளுவனை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் எழுதினார். அப்படிப்பட்ட உயர்தனி செம்மொழியை போற்றி பாராட்ட வேண்டிய கடமை உணர்வு நமக்கெல்லாம் இருக்கிறதா இல்லையா என்கிற வினாவுக்கு விடை காணத்தான் நம்முடைய அண்ணன் பவுல்ராஜ் அவர்களும் தமிழ்ச்சங்கத்து தோழமை உள்ள நண்பர்களும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதாலே குறிப்பாக மயிலாடுதுறையிலே திருவள்ளுவர் ஓவியம் வரைந்த ஐயா வேணுகோபால் சர்மாவுக்கு
மிக உயர்ந்த பெருமை சேர்க்கிற அளவுக்கு அந்த வீதிகளிலே ஊர்வலமாக அவர் படத்தை தாங்கி கொண்டு வந்து முழக்கமிட்ட உணர்ச்சி இருக்கிறதே, அதுதான் இந்த நூற்றாண்டின் ஆகச் சிறந்த தமிழ் உணர்ச்சி என்று நான் உச்சி குன்றேறி உறக்க முழங்குவேன். வள்ளுவன் தான் தமிழுக்கு முகவரி, வள்ளுவன் தான் தமிழுக்கு அடையாளம், வள்ளுவன் தான் தமிழுக்கு தனி பெரும் புகழாளன். அந்த வள்ளுவர் படத்தை, திருவள்ளுவர் படத்தை எத்தனையோ இயற்கை சார்ந்த ஊர்களெல்லாம் இந்த புவிப்பரப்பில் இருக்கிற போது நான் மயிலாடுதுறையிலே வந்து மதினா விடுதியிலே தங்கித்தான் ஐயன் திருவள்ளுவர் உருவத்தை வரைவேன் என்று வந்தாரே, அதற்கு தகுதியானவர்கள் நீங்கள், அதற்கு தகுதியான மண் மயிலாடுதுறை என்பதை கடந்த 16ஆம் தேதி மெய்ப்பித்து காட்டினீர்கள். அதற்காகவே உங்கள் ஒவ்வொருவர் காலடியையும் தொட்டு நல்ல தமிழன் வணங்கி மகிழ்வான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த தமிழ் உணர்ச்சி நமக்குள்ளே தமிழன் என்கிற உணர்ச்சியாக, அந்த தமிழன் என்கிற உணர்ச்சிக்கு ஊடாக வேற எந்த நிறமும் நுழைந்து விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். நான் கவியரங்குகளிலே குறிப்பிடுவேன், பாட்டரங்கம் கேட்டீர்கள், திரைப்படத்தை பார்த்துவிட்டு போவது போல் இருந்திடாமல் கேட்டிருக்கும் கருத்துக்கள் வடிவம் பெற்று கிளம்பிட்டு புதிதாக பழமை எண்ணம் போட்டு வைத்த மடமைகளை தகர்த்தெறிந்து புதுவைய மலரட்டும். தேர்தல் நேரம், கூட்டிருக்கும் பிரிவிருக்கும், கூட்டிருக்கும் பிரிவிருக்கும், தமிழன் என்ற குடைக்கு கீழ் நாம் எல்லாம் ஒன்று சேர்வோம். கற்சமயம்தான் இந்து சமயம், அங்கு கடவுளெல்லாம் சிற்பத்தில் நமக்கு காட்சி. நற்சமயம் முகமதிய சமயம், ஆமாம் நபி சமயம், வார்த்தையிலே இருந்து வந்த சொற்சமயம்தான் இயேசு சமயமாகும். தொகை தொகையாய் பல சமயம் இந்த நாட்டில் தற்சமயம் இருந்தாலும் நாம் எல்லோரும் தமிழ் சமயம் எனும் உணர்வில் இணைய வேண்டும். மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும், மறைந்துவிட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும். ஊறிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், உலகம் நம் தமிழ் தாயை துதிக்க வேண்டும். கூறிய நம் சான்றோரின் வழி நடப்போம், கொள்கைக்கே உயிர் கொடுப்போம், கிடைத்திருக்கும் ஆறறிவை சிந்திப்போம், வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம்.